வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போற படம். அபிஷனுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோவாக அறிமுகப்படுத்தப்படுற படம். ஆல்ரெடி நடிச்சிருந்தாரு டூரிஸ்ட் ஃபேமிலியில. பட் புரோட்டாகனிஸ்ட்டாக ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக ஹீரோவாக நடிக்கிற முதல் படம். கூட அனஸ்வராவும் நடிச்சிருக்காங்க. படத்தை இயக்கியிருக்கிறவர் மதன். ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறவங்க சௌந்தர்யா, ரஜினிகாந்த். படத்தின் பெயர் வித் லவ். நான் என்றைக்குமே ஆணித்தனமா நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா நல்ல படங்கள்லையுமே, எல்லா அழகான படங்கள்லையுமே சில மொமெண்ட்ஸ் வரும். அந்த மொமெண்ட்ஸ் வழியாக அந்த படத்தினுடைய உயிர் எங்கே அடங்கியிருக்கு, அந்த படத்தினுடைய சோல் என்ன அப்படின்றது நம்ம சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். வித் லவ்வில் அந்த மாதிரி பல மொமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மொமெண்ட்ஸ் காரணமாக முக்கியமாக எனக்கு இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறதுல எந்த விதமான தயக்கமுமே அதனால தான் முக்கியமாக இல்லை. அதை பொறுத்து பேசுகிறேன். இந்த படத்தினுடைய ப்ரெமிஸ் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ப்ரெமிஸ்ஸு. ஒரு கடந்த காலத்தை 2 கதாபாத்திரங்கள் வழியாக அவங்களுடைய டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வழியாக நம்ம பார்க்கும்போது நரேட்டிவ்லி நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது. இந்த படத்தில் ஆக்டர்ஸ் ஆஃப்கோர்ஸ் அனஸ்வரா இருக்காங்க, அபிஷன் நடிச்சிருக்காரு. சாரி, சைடில் நம்ம பூனை கொஞ்சம் அப்பப்போ சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்குது, கண்டுக்காதீங்க. ஐ ஹோப் இட்ஸ் நாட் டூ டிஸ்ட்ராக்டிங். அனஸ்வரா, அபிஷன் இவங்க 2 பேருடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்ச இந்த ஃபிலிமில். முக்கியமாக அனஸ்வராவுடைய கேரக்டரை நான் ரசித்தேன். அதை பொறுத்து நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேசுகிறேன். சரவணன் அவங்க எந்த படத்தில் வந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப இயல்பான ஒரு பெர்ஃபார்மர். இன்னும் நிறைய படங்களில் அவரை நம்ம பார்க்க முடியலையோ அப்படின்ற ஒரு சின்ன ஆதங்கம் ஒரு பக்கம். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களா? ஆமாம், கரெக்டு. பட் இந்த படம் வந்து அடிக்கடி என்ன கண்ணீர் சிந்த வச்சுக்கிட்டும் கூட இருந்துச்சு. அண்டு அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இது சரியா தப்பா, இதை இவங்க சமூகம் ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா அப்படின்ற கவலைகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இந்த படம் வந்து வாங்க நம்ம நம்ம உணர்ச்சிகள் வெளிப்படுத்துறதன் உணர்ச்சிகள்ன்றத விட ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அன்பு வெளிப்படுத்துறதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு அழகு இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஃபில்மாகவே பார்க்குறேன் நான். இல்லைன்னா நினச்சி பாருங்களேன், ஒரு திருமணமான ஒரு பெண், திருமணமானவங்கன்ற ஒரு குழந்தை இருக்குது, மறுபடியும் அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, அவங்களுடைய 2வது குழந்தை பிறக்க போகுது அப்படின்றது ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. அந்த இடத்துல ஒரு கதாபாத்திரம் வந்து அவங்கக்கிட்ட தன்னுடைய கடந்த கால காதலை பொறுத்து வெளிப்படுத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி. இந்த ஐடியாவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஐடியாவில் இருக்கக்கூடிய இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருக்கக்கூடிய ஒரு பியூரிட்டி நான் ரொம்ப ரசித்தேன். பியூரிட்டி ஆஃப் அஃபெக்ஷன், பியூரிட்டி ஆஃப் லவ். எதையுமே எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு மேலே அன்பு தெரிவிக்கிற ஒரு ஐடியா ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இது ரொம்ப சுலபமாக ஐயோ அப்படின்ற மாதிரி முகசுளிக்க வைக்கவோ ஒரு சிக்கலாகவோ மாறி இருக்கலாம். ஆனால் இந்த படம் அந்த ஜோன்ஸுக்குள்ளேயே போகலை. ஆல்மோஸ்ட் வெரி பிரேம்குமாரெஸ்க் அப்படின்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் வந்து அந்த அன்பை படுத்துவாரா மாட்டாரா, படுத்த முடியுதா அப்படின்றத தாண்டி அந்த பெண் ஒரு இடத்துல அங்கேயே தடுத்து அவரை நிறுத்திட்டு, ஒரு பெண்ணுக்கு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு ஆச்சரியப்படுத்தும் போது, எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து என்றைக்குமே மற்ற ஆண்கள் அவங்கள எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத கணிக்கிறதுக்கு ரொம்ப பயங்கர கஷ்டம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் வாழ்க்கை தத்துவங்கள்லாம் அங்கங்கே பொழிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபில்மாகவும் நான் பார்த்தேன் நான். அண்ட் அந்த ஹோல் சீனில் ஒரு விஷயம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த திருமணமான ஒரு பெண், ஆனால் அந்த சீன் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு 2 குழந்தைகளுக்கு ஒரு தாய் அப்படின்ற ஒரு உணர்வை தாண்டி ஒரு சின்ன பெண்ணாக மாறிடுவாங்க அந்த மொத்த சீனில். அவங்களுடைய ஒரு கான்ஸ்டண்ட்டாக அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புன்னகையை, ஒரு சிரிப்பை, அந்த ஒரு நம்ம கடந்த காலத்திலேருந்து ஒருத்தங்களை நம்ம சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடந்த காலத்துக்குள்ளே போயிடுவோம்ல. நம்ம பர்சனாலிட்டி அந்த மாதிரி தான் ஆயிரும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அதனால தான் நிறைய வாட்டி நம்ம ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க இவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது டக்குன்னு நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டோம். ஸோ இன் எ வே அவங்களுடைய அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை, அவங்க லாஃப்டரை, அவங்க எக்ஸைட்மெண்ட்டை இந்த படம் வந்து கான்ஸ்டண்ட்டாக க்ளோஸாக அவங்க முகம் பக்கத்திலேயே கேப்சர் பண்ணிக்கிட்டு நமக்கு ப்ரெசென்ட் பண்ணது. இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நிறைய ரசித்தேன் நான் வித் லவ்வில். 1-2 இடங்கள், 1-2 எமோஷன்ஸ் பொறுத்து என்னை யோசிக்க வச்சுக்கிட்டு கூட இருந்துச்சு. அது யூஸ்வலி அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சுனாலே இட்ஸ் அ சைன் ஆஃப் அ ஃபில்ம் ஐ ரியலி என்ஜாய்டு அப்படின்னு தான் அர்த்தம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரில. வெப் சீரிஸ்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் டிவி சீரிஸு. அதில் வந்து ராஸை ஒரு வாட்டி வந்து ரேச்சல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காதல் தெரிவிக்க வருவாங்க. அந்த நேரத்துக்கு ராஸ் இன்னொரு பெண் மேலே அவர் அந்த பிரேக்கப்பில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார்.
அந்த நேரத்தில இவங்க வந்துட்டு இந்த நேரத்தில போய் உனக்கு போய் நான் லவ்வ சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அவமானப்பட்ட மாதிரி நெனைப்பாங்க. அந்த இடத்துல ராஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு லைன சொல்லுவாரு. நான் உனக்கு மறுபடியும் சொல்றேனோ இல்லையோ, என்னைக்குமே யார் ஒருத்தருக்குமே இன்னொருத்தங்க அவங்கள நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க அஞ்சவே கூடாது. அது என்னைக்குமே இந்த உலகத்தையும், மனிதர்களையும் பெட்டர் ஆக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியா இருக்குல்ல. இன் மெனி வேஸ் திஸ் மூவி இஸ் அபவுட் தட். ஏன்னா, அபிஷன் ப்ளே பண்ணக்கூடிய சத்யான்ற ஒரு கேரக்டராக இருக்கட்டும், அனஸ்வரா ப்ளே பண்ணக்கூடிய மோனிஷான்ற ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இவங்க வந்துட்டு அவங்க 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 2 பேருக்குமே ஒருத்தர பிடிக்கும். ஆனா, அவங்க 2 பேருமே அது சொல்ல முடியாம அவங்க தவிக்கிற தவிப்பு ஒண்ணு இருக்கே. ஈவன் அடல்ட் ஆன பிறகும் கூட. அது யோசிக்க வச்சது நம்ம நம்ம சமூகத்தில நம்ம ஒரு வெறுப்ப வந்து எவ்வளோ குயிக்காக, அர்ஜென்ட்டாக அந்நியர்களெல்லாம் ரோட்லலாம் சந்திக்கும் போதெல்லாம் சட்டு நம்ம வெளிப்படுத்துறோம். பட் சில முறை நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கும், நம்ம ரொம்ப ரசிச்சவங்களுக்கும், நம்ம காதல் பண்ணக்கூடியவங்களுக்கும், அது வந்து அவங்க சொல்றதுக்கே அவ்வளோ ஒரு பெரிய தயக்கம் இருக்குல்ல. அந்த தயக்கம் மெயினா ஏன் அப்படின்றத பொறுத்து இந்த படம் கொஞ்சம் பேசுது. ஏன்னா, ஒரு வேளை ரிஜெக்ட் பண்ணப்படுவோமோ, மறுபடியும் அவங்க ரெசிப்ரோகேட் பண்ண மாட்டாங்களோ, அப்படின்ற ஒரு சின்ன கவலைகள் தானே முக்கியமாக. பட் அத நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். இல்ல, இது எதிர்பார்ப்ப தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் சொல்லக்கூடியது, நீ எனக்கு மறுபடியும் சொல்லியே ஆவணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில உன்ன நான் தள்ள விருப்பம் இல்லன்ற இடத்துலேருந்து நீங்க சொல்ல ஆரம்பிக்கும்போதுல்ல, ஆ உலகம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடமாக மாற முடியுது அப்படின்ற அளவுக்கு என்ன யோசிக்க வச்ச ஒரு ஃபில்ம். நான் இந்த படத்தில ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொன்னேன்ல. அத பொறுத்து கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நெறைய முறை நம்ம படங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஹீரோ, ஹீரோயினுடைய ஸ்கூல் போர்ஷன்ஸ் காட்டும்பொழுது, அவங்களுடைய யங்கர் வெர்ஷன்ஸுக்கு ஒரு பெரிய பெர்சனாலிட்டி இருக்கிறதாவே காட்டாது. முக்கியமாக அந்த பெண்ண பொறுத்தவரைக்கும். அந்த பொண்ண வந்து யூசுவலி ரொம்ப ஒரு மாரி கியூட்டா, இன்னோசென்ட்டா மட்டும் தான் காமிக்கும். இல்லையா? வேற எந்த கேரக்டர்ஸுமே, ட்ரெய்ட்ஸுமே இருக்கிற மாரி காமிக்காது. பட் நம்மள சுத்தி ஒரு இப்போ என்னுடைய நீஸ் எல்லாம் நான் பார்க்கும்போதுல்ல, ஆல்ரெடி டீன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, ஆல்ரெடி வெறுப்புகள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அவங்களுக்குன்ற ஒரு அடல்ட் மாதிரியான ஒரு பெர்சனாலிட்டி உருவாகுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அது படங்கள் பெருசும் பிரதிபலிக்கிறது கிடையாது. இந்த ஃபில்ம் அப்படி இல்ல. இப்போ அனஸ்வரா ப்ளே பண்ணக்கூடிய மோனிஷா வந்து ஈவன் வைல் ஷி இஸ் இன் ஸ்கூல், ஒரு 10வது படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும், அவங்க யாரு? அவங்களுக்கு எந்த மாதிரி மனிதர்கள பிடிக்கும், பிடிக்காது, கோவம் வந்தா அவ எப்படி நடந்துக்குவா? இந்த அளவுக்கான ஒரு கேரக்டர் டீட்டெயில் கண்டிப்பாக அதுக்குள்ள ஒரு பெரிய வேலை போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பார்டரிங் ஆன் வயலன்ஸ்ல தான் இருப்பாங்க அவங்க. ஃபைஸ்டியான ஒரு கேரக்டரும் கூட. பட் அப்படி இருந்தும் இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸில நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இன்னோசன்ஸும் கண்டிப்பாக இந்த ஃபில்மில இருக்கு. ஒரு காதல் எங்க மலர ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆன்சர் ஷீட் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்க எல்லா பக்கத்துலயும் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு காதல் ஒண்ணு மலருது. இன்னொரு காதல் எங்க இறக்குது அப்படின்னு சொன்னா, அதிலயுமே ஒரு ஒரு கிளீஷேவ பிரேக் பண்ணியிருக்குன்னு தான் நெனைக்கிறேன். யூசுவல் கிளீஷே என்ன, அந்த ஸ்கூல் டைம்ல வரக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் வந்து அசைக்க முடியாத ஒரு நண்பனாக இருப்பான். அவனுடைய விருப்பு வெறுப்புகள்னு எதுவுமே இருக்காது. ஹீரோக்கு என்ன தேவையோ அந்த வேலைய மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். பட் இந்த படம் அதையுமே ஓரளவுக்கு உடைக்குது. அண்ட் அந்த மனுஷனையுமே, அந்த பையனையுமே இந்த படம் வந்து ஹியூமனைஸும் பண்ண முடியுது வெற்றிகரமாக. எனி ஃபில்ம்ல இல்ல, இந்த மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு என்னைக்குமே ரொம்ப பிடிக்கும் நரேட்டிவ்லி, ரைட்டிங் வைஸ். ஏன்னா, அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஒருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் வழியாக மட்டும் இந்த உலகத்த காட்டும்போதில்ல, அதில ஒரு பெரிய பயஸ் இருக்கும். அதில அ நிஜமான ஒரு ஆப்ஜெக்டிவ் ட்ரூத்ஸ அந்த சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி வழியாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நெனைக்கிறேன். சில ஆப்ஜெக்டிவ் ட்ரூத்ஸ் ஃபார் ஷூர். இந்த ஃபில்ம் அத செய்யுதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு பக்கம் வந்துட்டு சத்யாவின் பார்வை வழியாக சம்பவங்கள உங்களுக்கு காமிக்குது. அதன் பிறகு மோனிஷா பார்வையின் வழியாக காமிக்கும்போது தான் சில உண்மைகள் வெளிய வர ஆரம்பிக்குது. நரேட்டிவ்லி இட் மேக்ஸ் இட் வெரி இன்ட்ரஸ்டிங். ஸோ வெறும் ட்விஸ்ட் ஃபார் ட்விஸ்ட் சேக் மட்டும் அப்படி எனக்கு தோணல அது. ஃபிலசாஃபிக்கலி இந்த படத்தினுடைய தீமோடயே கனெக்ட் ஆன மாரி தான் யோசிச்சேன் நானு. ஈவன் விஷுவலி அ அவங்களுடைய கடந்த காலத்தில இருக்கக்கூடிய சில ஷாட்ஸ அப்படியே மறுபடியும் எக்கோ ஆக, அது நிகழ்காலத்தில நடக்கக்கூடிய ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் வச்சு அத கான்ட்ராஸ்ட் பண்ணி, அப்போ ஒண்ணு நடந்துச்சுல்ல, அது போல இப்போ ஒண்ணு நடக்குது. ஆனா இது வேற மாதிரி ஒண்ணு நடக்குது அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு ஐடியாஸ் எல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் விஷுவலாகவே சினிமேட்டிக்கலி ரொம்ப பவர்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அண்ட் இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு காரணம் வந்து ஷான் ரோல்டனுடைய ஒரு மியூசிக். ஐ டோட்டலி லைக் திஸ் மியூசிக் இன் திஸ் ஃபில்ம். ஒரு பெரிய ஒரு எனர்ஜி, அ உற்சாகம், நகைச்சுவை, சென்சிட்டிவிட்டி இது எல்லாமே குடுத்த ஒரு ஒரு இசையாகவே பார்க்குறேன். இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில அபிஷன் கேரக்டர் ஐயோ காதலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். விச் இஸ் ஃபேர்லி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அண்ட் டிப்பிக்கல்.
பட் அதன் பிறகு அனஸ்வரா கேரக்டர் காமிக்கும் பொழுது, அந்த பாட்டினுடைய ஒரு வேரியேஷன் ஒரு 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 ஃபீமேல் வேரியேஷன் வரும்போதில, அப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த படத்துக்கு நரேட்டிவ் சிமெட்ரின்னு சொல்லுவோம்ல, அது புரியுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய சென்ஸ் ஆஃப் போயட்ரி இருக்கு. அண்ட் இந்த 2 கதாபாத்திரங்களுமே இந்த படம் ரொம்ப ஒரு ஒரு சமமான ஒரு நிலையில தான் பாக்குது அப்படின்றதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஓரளவுக்கு இது கொஞ்சம் செட் ஆகலையோ அப்படின்ற மாரி எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆஸ் ஆல்வேஸ் எல்லா படத்துலயும் இருக்கிறது தானே. சட்டுன்னு இந்த ஃபிலிம்ல சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, சத்யா வந்து நெறைய இடங்கள்ல ஒரு நகைச்சுவைக்காக கொஞ்சம் ஓவர் த டாப்பாக தன்னுடைய குரல மேனிபுலேட் பண்ணி ஒரு நகைச்சுவைக்காக பண்ற ஒரு வேலைகள்ல, ஐம் நாட் ஷூர் இட் ஆல்வேஸ் வொர்க்டான்னு எனக்கு தெரியல. ஐடியாஸ் நல்லாயிருக்கு. டயலாக்ஸ் நல்லாயிருக்கு. பட் தோஸ் ஸ்பெசிஃபிக் மொமெண்ட்ஸ் ஐ தாட் கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணியிருக்கலாமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. இன்னும் கூட ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சத்யாக்கு ஏன் மோனிஷாவ உடனடியாக பிடிக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மோனிஷா வந்து ஷி கம்ஸ் இன் வித் சோ மச் ஹேப்பி எனர்ஜி. அ வெரி யூனிக் பெர்சனாலிட்டியா கூட தெரியிறாங்க. இப்போ அவங்க வந்து அவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல் இன்ஃப்ளூயன்சர் அது இது அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த அரேஞ்ச்டு மேரேஜ் மெட்டீரியல்ல வந்த ஒரு பையன உடனடியாக அவங்க ரசிக்கிறதுக்கும், பிடிக்கிறதுக்குமான காரணம் இருக்கு சில விதைகள். பட் அவ்ளோ வுட் ஷி? அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்குல்ல. ஃபேர் எனஃப். ஐ மீன் இஃப் யூ ஆர் சேயிங் ஷி டஸ் தென் ஐ அம் பையிங் இட். மேபி இந்த படத்தில அந்த எண்ட் ப்ரப்போசல் சீன் இன்னும் கொஞ்சம் அ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கணுமோ! இருந்திருக்கலாமோ! அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா மொமெண்ட் ஒண்ணு தேவையா? ஆஸ் த கிரெடிட்ஸ் ரோல். ஐ வாஸ்ன்ட் டூ ஷூர். அது ரொம்ப ஆட் பண்ணுச்சா இந்த ஃபில்முடைய ஒரு ஃப்ளேவருக்கும், எண்டுக்கும். ஆர் இன்னும் இம்பார்ட்டன்ட்லி இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். சத்யாவுக்கும் தன்னுடைய தந்தைக்குமான ஒரு சின்ன சிக்கல் ஒண்ணு பேசப்படுது இந்த படத்தில. அந்த சிக்கல் வந்து வெறும் ஒரு கருவியாக மட்டும் தான் பயன்படுதா? இல்ல எமோஷனலி தன்னுடைய ஒரு வேலைய பூர்த்தி செய்ய முடியுதா? அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நான் நெறைய ரசிச்ச இந்த ஃபில்ம பொறுத்து, இந்த ரிவ்யூ இப்போ முடிவுக்கு வரப்போகுதுன்றதுனால, ஒரு ரசிச்ச மொமெண்ட் பத்தி பேசி அத முடிக்கலாம் அப்படின்னு தோணுது. சத்யா குடும்பத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால, அதிலேருந்தே ஒரு மொமெண்ட் சொல்லலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். சத்யாவுக்கு வந்து டுவர்ட்ஸ் எண்ட் வந்து, ஐயோ! நான் ஒரு ஒரு நான் ரிஜெக்ட் பட்டுட்டேனோ! என்னுடைய காதல் வெற்றி அடையலையோ! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்ல அழுதுகிட்டு இருக்கும் பொழுது, யார் கூட அழறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தா அவங்களுடைய அக்கா. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சோம் சத்யாவோட பாடி லாங்குவேஜ்னா, அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு தம்பி வந்து அக்காவ ஒரு சமமான நிலையிலிருந்து தோள்ல சாஞ்சு அழுற அழுகை கிடையாது. இது ஆல்மோஸ்ட் அ அவன் ஒரு குழந்தையாகவே அந்த இடத்துல மாறிடுறான் அழும்பொழுது. அந்த அக்கா வந்து ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி ஒரு அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க அப்படின்ற தகவலும் நமக்கு தெரிய வரதுனால, அந்த அக்கா அந்த இடத்துல ஒரு தாயாகவே மாறுறாங்க. இந்த மாரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ், இது சின்ன சின்ன டச்சஸ் இருக்குல்ல, ரொம்ப சென்சிட்டிவான டச்சஸ் தான் நிரம்பி இருக்குன்னு நெனைக்கிறேன் வித் லவ் படம் பூராக. அண்ட் அந்த காரணத்தினாலே யாராவது உங்களுக்கு படம் பார்த்தீங்களா? புடிச்சதா? அப்படின்னா, எனக்கு புடிச்சது. நான் ரசிச்சேன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த விதமான தயக்கமுமே கிடையாது. ஸோ எஸ், இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் வித் லவ். நீங்க பார்த்தீங்களா? ரசிச்சீங்களா? வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் த ஃபில்ம்? டூ லீவ் தெம் இன் த காமெண்ட்ஸ். என்னுடைய லாங் ரிவ்யூ இதுவரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் இன்னொரு ஃபில்ம் பொறுத்து நாம் பேசுற வரைக்கும் நன்றி. வணக்கம்.